நமக்கு சுத்தமா எதுவும் புரியாத மாதிரி பேசினாலும் கமல் சார் எவ்வளவோ பரவாயில்ல. ஏன்னா பிக் பாஸ் சீசன் 8ல விஜய் சேதுபதி பேசுறது, ரோஸ்ட் பண்றது, ஒரு விஷயத்த கூட தெளிவா கேட்க மாட்டாரு. பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, சின்ன பிரச்சனை சரி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் பார்க்குறாரு. அதுவுமே அங்க ஆடுறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மத்தவங்களுக்கு வயசா இருக்காங்க. எந்த ஒரு இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்கள வந்து சரி நீங்க இறக்கி சொல்லட்டும், தூக்கி சொல்லட்டும்னு சொல்லுவாரு பார்த்தீங்களா? அதெல்லாம் தாண்டி விஜய் சேதுபதி அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க கண்டஸ்டன்ட்ட ஒருத்தர கூட கரெக்ட்டா வார்ன் பண்ண மாட்டாரு. கரெக்ட்டா ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்ணி பேச மாட்டாரு. ஏன்னா, அவர் பேசுறதே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி சொல்றது? சரி அவங்க நம்மள ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ் பண்றது தெரியுதா தெரியலையானே தெரியல. ஏன்னா கமல் சார் வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா அவர் வந்து புரியாத மாதிரி தான் பேசுவாரு. ஆனா இருந்தாலுமே அவர் பேசுற விஷயங்கள் வந்து தப்புன தப்பு, ரைட்னா ரைட்னு கொஞ்சம் வார்ன் பண்ணி அந்த பாக்குற அந்த ஷோவே இன்ட்ரெஸ்டிங் கொண்டு போகும். அதுவும் சாட்டர்டே சண்டே எபிசோட் வந்து பாத்தீங்கன்னா கமல் சார் வராருனாவே ஒரு சிலர் நிறைய பேர் சேர்ந்து பாக்குறவங்க இருக்காங்க. ஆனா இவரு விஜய் சேதுபதி வந்தா வச்சுங்க எப்படி தெரியுமா இருக்குது? சரி எல்லாமே இந்த 5 நாள் என்ன நடக்குது அது வந்து 6ஆம் நாள் 7 நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சுத்தமா விஜய் சேதுபதி அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சரி ஓகே அவரு புதுசு இருக்கட்டும் இல்லைன்னு சொல்லி சொல்றேன். ஆனா இருந்தாலுமே எத்தனை எபிசோட்ஸ் இத்தனை வீக்கெண்ட் எபிசோட் போயிடுச்சு இப்ப வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் கரெக்டா அட்ரஸ் பண்ண மாட்டாரு. அதாவது ஏதோ அந்த பிரியாணி அந்த திருட்டு பிரியாணிகள் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிகப்பெரிய விஷயமா வச்சு பேசலாம். ஆனா அவர் என்ன பண்றாரு சிம்பிளா சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படியே போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம ஒரு சம்மந்தி அதுக்கு எவ்வளவு சண்டை போட்டாங்க. அதாவது அந்த அன்சிதா வந்து அந்த ஒரு மேட்டர்ல சோ மிகப்பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து பேசின விஷயத்த இன்னைக்கு ஒரு சம்மந்தி துளியோண்டு தான் அது தள்ளின்னு அவ்வளவு சண்டை போட்டவங்க இன்னைக்கு பிரியாணின்னு சொல்லி அவ்வளவு விஷயம் ரேஷன் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. 3 நாள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா சிரிச்சுக்கிட்டு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி போறாரு. இது வந்து நியாயமா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க தோணுச்சு. அது மட்டும் இல்லாம நேற்று எபிசோட்ல ரொம்ப ரொம்ப மோசங்க. பாக்குறதுக்கே சரி என்னடா இது ஓகே இனிமேல் பிக் பாஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைச்சா கிட்டத்தட்ட 50 நாளுக்கு மேல போயிட்டு இருக்கு. ஆனா இப்ப வரைக்குமே வந்து ஒண்ணுமே பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டே கிடையாது. சோ கண்டஸ்டன்ட் கூட ஏதோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காங்க. ஏன்னா அவங்க ஏதோ விளையாண்டு அப்படின்னு மாறுறாங்க. ஆனா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட பெருசா இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்ல. அப்படிதான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்குது ஷோவே. எதுக்குடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பெருசா வான் பண்ண மாட்டாரு ஒண்ணுமே இல்ல. சும்மா சிரிச்சுக்கிட்டு சாரு 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 ரஞ்சித் சார் எல்லாருமே சாரு சாருன்னு ஒண்ணுமே புரியல. அது எதுக்குன்னே தெரியல. அந்த ஒரு மரியாதை இருக்கட்டு இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு போட்டி ஒரு ஷோ ரியாலிட்டி ஷோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசியிருக்கணும். அவர் அப்படி பேசல. சோ அதை தாண்டி நேத்து வந்து அந்த திருட்டு பிரியாணி ஒரு மேட்டர் இருந்துச்சு. அதையும் வந்து சிம்பிளா விட்டாரு. சரி அந்த ஜெஃப்ரி வந்து இறுக்கி பிடிச்சாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அவரால் மூச்சு விடல அந்த பையன் கத்துறான். அதை தாண்டி அதுக்கு என்ன ஒரு இடத்துல அதே இடத்துல வந்து சாச்சனாவோ வேற ஏதாவது இருந்துச்சுன்னா மிகப்பெரிய விஷயம் பேசியிருப்பாங்க. ஆனா இவங்க வந்து அந்த சேதனை வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து லேஸ்ல பேசிட்டு போறது வந்து பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா இல்ல. இது ஒரு ஷோ. அதை அவர் புரிஞ்சுக்காம ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியல. சரி ஓகே இனிமேல் அவர் தான் அந்த திருட்டு பிரியாணி டாஸ்க் கூட வந்து பாத்தீங்கன்னா 24/7 அதில் மட்டும் தான் வந்துச்சு. ஷோல வரல. அதாவது 1 hour எபிசோடுக்குள்ள அதில் வரல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அத மக்கள் பேசுங்க பேசுங்கன்னு சொல்லி இன்ஸ்டா சோசியல் மீடியால இருந்து எல்லாத்துலயுமே வந்து போட்டு பொழந்து கட்டினதுக்கு அப்புறம் தான் இதை பத்தி பேசியிருக்காங்க. சோ இதுவே மிகப்பெரிய தப்பு தான். ஏன்னா சம்மந்தி மேட்டருக்கு பேச முடிஞ்சவங்க அதெல்லாம் கொண்டு வந்து ஷோல வச்சவங்க அது 1 hour எபிசோட்ல வச்சவங்க இந்த திருட்டு பிரியாணி இதெல்லாம் வந்து கொண்டு வச்சிருக்கலாமே ஏன் வைக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணுச்சு. அதை தாண்டி நேத்து எபிசோடு வந்து எப்படி போச்சு அப்படின்னா ஜீரோ. பெருசா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. எப்பயும் போலதான் சும்மா ஏதோ வந்தாங்க இது தப்பா தப்பு சரி ரைட் ஓகே பாய் அப்படின்ற மாதிரி போனாரு. ஆனா இது தாண்டி இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் எதுவும் எடுத்து சொல்லல. சோ நேத்து எப்படி விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ணாங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது மஞ்சள் இருக்காங்கல்ல அவங்க ஆடுறது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா மக்களை ஏமாத்தி தான் ஆடுறாங்க அப்படின்னு நம்ம முத்துக்குமரன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காரு. அதை தாண்டி முத்துக்குமரன் கிட்டயே வந்து மஞ்சரி அவர்கள் போய் சொல்லியிருக்காங்க இனிமேல் இத்தனை நாள் ஃபோக்கஸ் ஃபுல்லாவே முத்து உண்மையில தானே இருந்துச்சு. ஆனா இனிமேல் என் மேல இருக்க போது பாருன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சள் கேங்ல அவங்க ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த பிரெட் டாஸ்க் அதுல அந்த பிரெட் டோஸ்ட் பண்றது அந்த விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பாங்கல்ல. அது மாதிரி அதை பண்ணதுக்கு அப்புறம் முத்துக்குமரன் வந்து போன வாரம் ஃபுல்லாவே சைலண்ட் இருந்திருக்காரு. அதாவது அவர் எந்த ஒரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பெருசாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா அவர் உண்மையாவே சைலண்டா இருந்த காரணம் என்ன அப்படின்னா மக்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்மளை பத்தி அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காரு. அதை தாண்டி கண்டஸ்டன்ட் உள்ள எல்லாருமே எப்படி விளையாடுறாங்கன்னு ஒரு விஷயத்த வந்து பார்வையிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது தான் அவருக்கு தெரிஞ்சிருக்குது மஞ்சரி ஆடுறது வந்து பாத்தீங்கன்னா மக்களை ஏமாச்சு ஒரு சேஃப் கேம் ஆடுறாங்க. அதாவது மக்களோட ஐவிஷன் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல வரணும்னு சொல்லி மஞ்சரி ஆடுறாங்க சொல்லி விஷயத்த வந்து தீபக் கிட்ட இன்னைக்கு காலையில நம்ம முத்துக்குமரன் அவர்கள் சொல்லியிருக்காரு. சோ தீபக்கே ஒரு ஷாக் ஆயிட்டாரு. என்னப்பா சொல்ற மஞ்சரி கேம் வந்து இப்படி ஏமாத்திடுறாங்களா அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்திருக்காங்க. சரி ஓகே இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரன் அவர்கள் வந்து இந்த இருந்து வாட்ச் பண்ண விஷயம் இதை தாண்டி ராயன் விஜய் விஷால் அப்புறம் ஜாக்லின் ஆனந்தி இவங்க எல்லாருமே என்னென்ன பண்றாங்கிறது ஃபுல்லாவே வாட்ச் பண்ணிருக்காரு. மேபி இந்த வாரம் நம்ம முத்துக்குமரன் கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை எதிர்பார்க்கலாம். ப்ரொமோவா இருக்கட்டும் அதுல வந்து ஏதோ ஒரு சம்பவத்தை அவர் வந்து பெருசா செய்வார்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். ஆனா
நம்ம வந்து மஞ்சரி அப்புறம் முத்துக்குமரன் இவங்க எல்லாம் உள்ள ஆடுறது ஃபுல்லா எல்லாருமே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் விளையாடுறாங்க. ஆனா அதுல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து தப்பு அப்படின்னு மக்கள் நினைக்கிற அளவுக்கு வந்து விளையாடுறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த வார எபிசோடாவது கொஞ்சம் நல்லா இருக்குமா? புதுசு புதுசா டாஸ்க் என்ன கொடுத்தாலும் சரி அவங்க ஏதோ விளையாடுறது தான். அவங்க டாஸ்க் ஒன்று சொன்னா அந்த பொம்மை டாஸ்க் இருக்குல்ல அந்த டாஸ்க்ல கூட அவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே தன்னை போல ஒன்று விளையாடுறாங்க. சரி அதை விட அட்லீஸ்ட் இந்த வாரம் புரியுற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதை தாண்டி இனி வரக்கூடிய காலங்கள் இனி வரக்கூடிய வாரங்கள்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி, இத்தனை நாள் இந்த சோசியல் மீடியால பார்த்துட்டு நம்ம விஜய் சேதுபதி அண்ணா வந்து பாத்தீங்கன்னா மக்கள்லாம் வந்து பேச விடாம அவங்க உட்காருங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்லி விஷயத்த சொன்னார் பாத்தீங்களா? அதே மாதிரியே சரி இந்த விஷயத்தையும் அதாவது இனிமேலாவது அந்த ஹவுஸ் பண்றதை நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறோம். அது நடக்குமான்னு தெரியல. ஏன்னா நீங்க பேசுறதே வந்து விஜய் சேதுபதி அவர்கள் பேசுறதே வந்து யாரு கண்டஸ்டன்ட்டுக்கு ஃபேவரா பேசுற மாதிரி தான் இருக்குது. மக்கள் எல்லாம் உட்காந்து பாக்குறாங்க. அதுலயும் ஒரு சில மக்கள் எல்லாம் கை தட்டுறாங்க. என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதை தாண்டி இந்த வாரம் அதாவது இனி வரக்கூடிய வாரங்களாவது கரெக்டா இருந்தால் மட்டுமே நம்ம பிக் பாஸ் சீசன் 8 கண்டிப்பா வந்து நல்லா பண்ணாரு அப்படின்ற விஷயத்த அவர் வந்து ப்ரூவ் பண்ண முடியும். இல்லைன்னா கமலே பரவாயில்லடா அப்படிங்கிற மாதிரி போயிடும். சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் பண்ண அந்த ஹாஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் மஞ்சள் இந்த கேம் மாத்தி விளையாடுறாங்கல்ல, ஏமாத்தி விளையாடுறாங்கல்ல, அதை பத்தி என்ன நினைக்க மறக்காம கமெண்ட்ஸ் கிளிக் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து சேரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கன்னு நான் நம்புறேன்.